அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம அன்னை மரியாளினுடைய உள்ளத்தை கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாளினுடைய உள்ளம் மாசு மறு அற்ற உள்ளம். அன்னை மரியாளினுடைய உள்ளத்துல எந்த விதமான கரைகளோ அல்லது குறைகளோ கிடையாது. அன்னை மரியாளினது உள்ளம் எல்லாரையும் நேசிக்கின்ற உள்ளம். அன்னை மரியாளை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்கள மாத்திரம் இல்லை, அன்னை மரியாளை நேசிக்காம அன்னை மரியாளை ஏத்துக்காம இருக்கிறாங்களே அவங்கள கூட நேசிக்கிற உள்ளம்தான் அன்னை மரியாளின் உள்ளமாகும். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அன்னை மரியாள் விண்ணுலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த உள்ளத்தை நாங்க கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாளினது உள்ளம் எந்த அளவுக்கு மாசு மறு இல்லாம இருக்கிறதோ அதே போல அன்னை மரியாளினுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் நம்முடைய உள்ளத்துல மாசு மறு இல்லாம இருக்கணும். அப்படி என்பதுதான் அந்த தாயினது விருப்பமாகும். அன்னை மரியாளிடம் ஜெபிக்கின்ற நாங்கள் எத்தனையோ காரியங்களுக்காக அன்னை மரியாளிடம் மண்டியிடுகின்ற நாங்க, எங்களுக்காக பரிந்து பேசுங்க அம்மா தாயே அப்படின்னு சொல்லி கேட்கிற நாங்க, அந்த அன்னை விரும்புகிறதன்படி ஏன் நம்முடைய உள்ளத்தால நாம் கரை படிந்தவர்களாக இல்லாது, குறைகள் நிறைந்தவர்களாக இல்லாது, ஆசீர் பெறும்படிக்கு நிறைவுள்ளவர்களாக, உள்ளத்துல தூய்மை உள்ளவர்களாக வாழ்ந்துக்க கூடாது? நாம் தூய்மை உள்ளவர்களாக வாழுவோமாக இருந்தால் தாயை போல பிள்ளை அப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாமும் அன்னை மரியாளை போன்று தூய்மை உள்ளம் கொண்டவர்களாக வாழலாம். அதன் நிமித்தம் ஆண்டவரது கிருபையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக பெற்று மகிழலாம். ஆமென்.